இந்த டிவிடிக்கு சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக வந்து அலோபதியில் பிளட் தின்னர் மாதிரி உள்ள மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அந்த ரத்தக்கட்டு கரையிறதுக்குள்ள மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. சித்த மருத்துவத்துலேயும் அதே மாதிரி தான் எக்ஸ்டர்னலாக வந்து அந்த ஃப்ளோவை ரெடி பண்ணணும். இப்போ நமக்கு பிளாக்கேஜ் ஆகிறதுனால நமக்கு அந்த கால்களில் வீக்கம் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீக்கத்தை வந்து கம்மி பண்ணுற உள்ள மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு மசில்னால் வந்து ப்ராப்பரான மசில் டோனில் இருக்கணும். அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளாபியாகவும் இருக்கக்கூடாது. இதை நான் பல வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ அந்த மசில் டோன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, ரிஜிட் ஆகிடுச்சுனால இந்த மசிலால் வந்து நீட்டி மடக்க முடியாது. சித்த மருத்துவத்தில் இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டர்னலாக ஒத்தல் மாதிரி நம்ம கொடுப்பாங்க. அதாவது வந்து ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டிவிடி, டீப் வெயின் த்ராம்போசிஸ். டீப் வெயின் த்ராம்போசிஸ்னால் நமக்கு ரத்த குழாய்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் அடைப்பு ஏற்படும். அதனால் பிளட் ஃப்ளோ ஒழுங்காக இருக்காது. ஸோ இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னாக்க என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னாக்க, நமக்கு நான் சொல்லியிருந்தேன் ரத்த குழாய்களில் வந்து நமக்கு அடைப்பு ஏற்படுது. இப்போது பைப்பில் வந்து ஃப்ளோ போயிட்டுருக்கு, அதில் வந்து ஏதாவது இடையில வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ லேக் ஆகும், ரிட்டென்ஷன் இருக்கும். அந்த பைப் வந்து ஒரு சில நேரம் பல்ஜ் ஆகி வெடித்து ரப்சர் ஆக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு இல்லையா. சேம் அதே மாதிரி தான் இப்போது நம்ம கால்களில் சில டைமில் அந்த ரத்த குழாய் ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போது ரத்தம் வந்து உறைஞ்சிரும். அதாவது வந்து நமக்கு ரத்த குழாயை விட்டு உறைஞ்சி வந்தாவே அது வந்து உறைய ஆரம்பிச்சிடும். சில டைமில் அது வந்து நமக்கு அடிபடுறதுனாலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ரத்தம் அந்த ரத்த குழாய்களுக்குள்ளே உறைஞ்சிரும். அது போய் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, எந்த இடத்துல வந்து அதால் வந்து போக முடியலையோ அந்த இடத்துல போய் ஒரு அடைப்பு மாதிரி வந்து ஏற்படுத்திடும். அதில் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஃப்ளோ இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஃப்ளோ இருக்காது. ஸோ இதனால் ரத்த அடைப்பு ஏற்படுறதுனால வந்து நமக்கு அந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் ஃப்ளோ வந்து நமக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்குள்ள பகுதிகளில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு வீக்கம் வந்து வர ஆரம்பிச்சிடும். சில டைமில் ரப்சர் ஆகும். இதுவே கொஞ்சம் ரத்த அலட்சி மாதிரி ஏற்பட்டு அந்த இடத்துல புண்ணு மாதிரி வந்து நமக்கு வந்து உருவாயிரும். கணுக்கால் இருக்கு இல்லைங்களா, கணுக்காலுக்கு மேலே ஒரு சின்ன புண்ணு மாதிரி வந்து நமக்கு இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸில் வந்து புண்ணு மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் ஒழுங்காக இல்லாதனால அந்த புண்கள் ஏற்பட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆறாது. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். திடீர்னு வந்து அந்த ஃப்ளோ ஏற்படும் போது கால் கடுக்கும், கால் வந்து அவங்களால ஊனி நிற்க முடியாது. நடக்கும்போது அந்த கால் மதப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால வந்து குதிகால் வந்து ஊன்றது வந்து ஃபீல் பண்ண முடியாது. சில டைமில் ஸ்வெல்லிங் அதிகமாகிறதுனால காஃப் மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து காலை மடக்கி சப்பளங்கால் மாதிரி போட்டு உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னாக்கா, சப்பளங்கால் போட்டு உட்காராமல் மேலே சோஃபா சேரு இந்த மாதிரி இடத்துல உட்காந்து எழுந்துட்டு மேக்ஸிமம் சப்பளங்கால் போகிறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு வலி வராமல் பார்த்துப்பாங்க. கொஞ்சம் வலி வந்துச்சுனாவே அவங்களால வந்து தாங்க முடியாது. இது ஏன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா, நான் சொல்லியிருந்தேன் அந்த ரத்த குழாயில் வந்து சிதைவு ஏற்பட்டு அடைப்பு ஏற்படலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்கும். சில நாள்பட்ட சர்க்கரைவாதையினால் இருக்கிறவங்களுக்கு இது வந்து காமனாக இருக்குது. சில டைமில் ஏதாவது வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வந்து சின்ன இது பிரச்சனைகள் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. சில டைமில் அடிபடுறதுனால ரத்தம் அந்த த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகி போய் பிளாக்கேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. இந்த டிவிடிக்கு சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக வந்து அலோபதியில் பிளட் தின்னர் மாதிரி உள்ள மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அந்த ரத்தக்கட்டு கரையிறதுக்குள்ள மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. சித்த மருத்துவத்துலேயும் அதே மாதிரி தான் எக்ஸ்டர்னலாக வந்து அந்த ஃப்ளோவை ரெடி பண்ணணும். இப்போ நமக்கு பிளாக்கேஜ் ஆகிறதுனால நமக்கு அந்த கால்களில் வீக்கம் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீக்கத்தை வந்து கம்மி பண்ணுற உள்ள மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா எக்ஸ்டர்னலாக மசாஜ் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வீக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் மசில் ஸ்பேசம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் மசாஜ் மாதிரி வந்து கொடுக்கணும். மசாஜ் மாதிரி கொடுத்து அந்த காஃப் மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போ ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா,
கொஞ்சம் அந்த அந்த ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பு வந்து இதாகாது, அந்த சுற்றி இருக்கிற மசிலில் இருக்கிற ஃப்ளோ கொஞ்சம் நார்மல் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த மசில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். இப்போ ஒரு மசில்னால் வந்து ப்ராப்பரான மசில் டோனில் இருக்கணும். அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, ரொம்ப இது ஃப்ளாபியாகவும் இருக்கக்கூடாது. இதை நான் பல வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா இப்போ அந்த மசில் டோன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரிஜிட் ஆகிடுச்சுனால இந்த மசிலால் வந்து நீட்டி மடக்க முடியாது. இந்த மசில் ரொம்ப ஃப்ளாபி ஆகிடுச்சுனாக்கா அந்த மசிலால் அந்த வேலையை செய்யவே முடியாது, காலை கையை தூக்க முடியாது. அதனால் அந்த மசிலை சுற்றி இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் நார்மல் பண்ணணும். அப்போ அந்த ஸ்வெல்லிங் எல்லாமே நமக்கு கம்மியாகும். அதுக்கு அடுத்தது இந்த பிளாக்கேஜ் ஏற்படுறதுனால அந்த கால்கள் கீழே எந்த இடத்துல வந்து பிளாக்கேஜ் இருக்கோ அதுக்கு கீழே கால் வந்து ஒரு பிளாக் கலராக இருக்கும், மாற ஆரம்பிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ரத்த ஓட்டை இல்லாதனால நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே நல்லா மசாஜ் மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம காலை கொஞ்சம் ஒத்தல் மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போது சித்த மருத்துவத்தில் இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒத்தல் மாதிரி நம்ம கொடுப்பாங்க. அதாவது வந்து இலைக்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நொச்சி, அதுக்கப்புறம் சங்கு குப்பி, வெள்ளருக்கு, இந்த 3 இலையும் நல்லா எடுத்து லைட்டாக வதக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நல்லா ஒரு துணியில் வச்சு கட்டிட்டு அந்த ஆயில் அதுக்குன்னே வந்து மெடிக்கேட்டட் ஆயில் இருக்கும். நம்ம எந்த ஆயில் வேணாலும் அந்த மூட்டு வலி இதுக்கு பயன்படுத்துகிற ஆயில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதில் டிப் பண்ணி அந்த கால் பகுதிகளை வந்து லைட்டாக வந்து நம்ம ஒத்தல் மாதிரி கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஆயிலோட எசன்ஸ் எல்லாமே இறங்கும். சூடு படுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அப்போ ப்ளட் ஃப்ளோ கொஞ்சம் நார்மல் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம ஹாட் வாட்டரில் காலை டிப் பண்ணி வைக்கலாம். ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு காலை வந்து நம்ம டிப் பண்ணி வைக்கலாம். அது நார்மல் சால்ட்டாக இருந்தாலும் சரி, எப்சம் சால்ட்டு மாதிரி உள்ள சால்ட்டு போட்டு வைக்கும்போதும் நமக்கு அதில் இருக்கிற வீக்கம், வலி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அதுக்கு அடுத்தது உள் மருந்தாக நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்துச்சுனாவே வந்து வெடியுப்பு சுண்ணம் இந்த மாதிரி உள்ள மருந்துகளை வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து நமக்கு அந்த உள்ளே இருக்கிற ரத்த அடைப்புகளை வந்து கிளியர் பண்ணும். நமக்கு நல்லா தெரியும், வினிகரு, எலுமிச்சம்பழச்சாறு, இஞ்சி சாறு இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம வந்து ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம குடிக்கும்போது அடைப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லாவே கிளியர் ஆகும். சரிங்களா? இது உள் மருந்தாக திரிகடுக்கு சூர்ண மாதிரி உள்ள மருந்துகளும் வந்து நம்ம கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு ரத்த அடைப்பு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகும். இதை நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க வித்தின் 1 or 2 மந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ரத்த ஓட்டம் இல்லாமல் கால் வந்து பிளாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுவே அந்த ஸ்கின்னே வந்து நார்மல் கலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக ரத்த ஓட்டம் நார்மல் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் கலரே வந்து நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். மெயினாக இந்த பிரச்சனை மிடில் ஏஜ்லேருந்து ஓல்டேஜ் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப காமனாக வந்து இருக்குது. அதனால தான் வந்து அவங்க தான் வந்து இந்த முட்டு வலி, இந்த ரத்த குழாய் அடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து நிறைய சஃபர் ஆகுவாங்க. இதுக்கு நாம் இந்த மருத்துவ முறை அதாவது வந்து எக்ஸ்டர்னலாகவும் ஃபாலோ பண்ணணும், இன்டர்னலாகவும் ஃபாலோ பண்ணணும். இதை ரெண்டும் பண்ணாவே இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். சப்போஸ் வந்து நம்ம உணவு முறை வந்து கம்பல்சரி இதில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கணும், எண்ணெய் பலகாரங்களை வந்து தவிர்க்கணும். ப்ளஸ் வந்து தேங்காய் சேர்த்த உணவுகளை வந்து சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிக்கணும். தேங்காய், வேர்க்கடலை இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னாவே போதும், இந்த அடைப்புகள் வந்து வரும். ப்ளஸ் வந்து சின்ன இது வரக்கூடாது அப்படின்னாக்க நம்ம காலுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதான் வந்து ஹிப்பு கீழவே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் இருக்குது இல்லைங்களா, கால்களை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டி மடக்கி நல்ல எக்ஸசைஸ் கொடுத்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிக்கணும். நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா உருவி நல்லா குளிக்கும்போது சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிளாக்கேஜ் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்து அதிக நேரம் வந்து வெயிலில் நிற்கிறதுனால என்ன ஆகும், ஸ்கின்னில் வந்து விட்டமின் D3 சிந்தசிஸ் ஆகும். இந்த விட்டமின் D3 சிந்தசிஸ் ஆச்சுன்னா கால்சியம் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ப்ளஸ் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிக்கிறதுனால, நல்லா உரி குளிக்கிறதுனால மசில்ஸில் அந்த அடைப்புகள் வந்து எதுவும் ஏற்படாது. ரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கும். அதாவது வந்து இன்னர் ஸ்கெலிட்டனான போன்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நல்லா மசில்ஸும் ரத்த ஓட்டம் இருந்து ஃப்ரீ ஆகும். ரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கும்போது ஆர்கன்ஸும் நல்லா வந்து
வந்து வேலை செய்யும். ஸோ இதனால் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. சில டைமில் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து அவங்க வந்து வாக்கிங் போகிறது வந்து நல்ல எக்ஸசைஸாக வந்து நினைக்கிறாங்க. ஆனால் உண்மைதான், அது உண்மையிலேயே வாக்கிங் நல்லா போனாங்க அப்படின்னாக்கா நல்ல எக்ஸசைஸ் தான். சில டைமில் வந்து அவங்களுக்கு வந்து பெயின் வருது. ஸோ இப்போ வாக்கிங் போகிறதுனால தான் நமக்கு பெயின் வருதுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா சில டைமில் வந்து நான் ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் நின்ன இடத்துல இருந்தே ஃபஸ்ட்டு கால்களை இந்த முட்டிகளை வந்து பலப்படுத்தணும். உட்காந்து எழுறது, காலை தூக்குறது. அதான் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எகிரி குதிச்சு ரொம்பலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. அது பண்ணால் ஜாயிண்ட்டுகளை வந்து வீக்கம் பண்ணும். ஸோ அதனால் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸாக வந்து ஜாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணும். பட் ஆனால் அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னாவே போதும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. இதே மாதிரி இன்னொரு நல்ல மருத்துவ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.